गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। आदिपराशक्ति माता की जय। பராபவ நாம சம்வத்சரத்தில் அதிக ஜேஷ்ட மாதம் இப்போ நடக்கிறது. இந்த மாதத்துக்கு அதிக மாதம், புருஷோத்தம மாதம், டவுண்டேய மாதம், மலிம்லுச்ச மாதம் அப்படின்னு இப்படி பல பெயர்களால் இருக்கிறது ஒரு மாதமாக இருக்குது. பொதுவாக இந்த அதிக மாதத்தில் எந்த ஒரு பிராயஷ்சித்த கர்மாக்கள்லாம் பண்ண மாட்டா. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் இந்த அதிக மாதத்தில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பாபஹர தசமி அப்படின்னு. நாளைக்கு இருக்கக்கூடிய தசமி பாபஹர தசமி அப்படின்னு பஞ்சாங்கத்தில் ஆனி மாசத்துல போட்டிருப்பா. ஆனி மாச சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய தசமிக்கு பாபஹர தசமி அப்படின்னு போட்டிருப்பா. நார்த் சைட்லெல்லாம் கங்காஹர தசமி அப்படின்னு அவ கொண்டாடுவா. இது அடுத்த மாதம்னு போட்டிருப்பா பஞ்சாங்கத்தில். ஆனால் ரிஷிசங்கர் அதிக ஜேஷ்ட மாசத்துல தான் அதை பண்ணணும், நிஜ மாசத்துல பண்ணக்கூடாது. இந்த பாபஹர தசமியை கொண்டாடுறது இந்த அதிக மாசத்துல தான் பண்ணணும், உத்கர்ஷம் பண்ணி நிஜ ஜேஷ்டத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு ரிஷிசங்கர் சொல்லியிருக்கார். ரெண்டாவது, இந்த பாபஹர தசமி புண்ணிய காலத்துக்கு 10 யோகம் வேணும். அந்த 10 யோகமும் இந்த இப்போ நாளைக்கு வரக்கூடிய புண்ணிய காலத்துல தான் இருக்கு. ज्येष्ठे मासी सिते पक्षे दशम्यां बुधहस्तयोः व्यतिपादे गरानन्दे कन्याचन्द्रे वृषेरवौ दशयोगे नरस्नात्वा सर्वपापैः प्रमुच्यते அப்படின்னு இதுக்கு ஸ்லோகம் கொடுத்துருக்காவா. இதில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, ஜேஷ்ட மாசத்துலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய இந்த அதிக மாசத்துல சிதே பக்ஷே சுக்லபக்ஷத்துல தசமி புண்ணிய காலத்துல புதவாசரத்துல, அதாவது புதன்கிழமையில ஹஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய புண்ணிய காலத்துல அப்படின்னு சொல்றா. இந்த ஹஸ்த நட்சத்திரம் இருக்கிற புண்ணிய காலம்னா கார்த்தால 7:54 ஹஸ்தம் வந்துடுறது. 9:05 பர்யந்தம் தசமி இருக்கு. அதனால இந்த புதன்கிழமையும் இருக்கு. ஜேஷ்ட மாசம் சுக்லபக்ஷம் தசமி, நாளைக்கு புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரமும் வந்துடுறது. வியதிபாதே கரானந்தே கன்யா சந்திரே விருஷேரவௌ அப்படின்னு வியதிபாத புண்ணிய காலம். கரம்னு ஒரு யோகம், ஆனந்தம்ங்கிற ஒரு கரணம். கன்யா ராசியில கன்யா சந்திரே விருஷேரவௌ, கன்யால சந்திரனும் ரிஷபத்துல சூரியனும் இருக்கணும். இந்த 10 யோகமும் இருந்தாக்க பாபஹர தசமி அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய 10 விதமான பாபங்கள் நிவர்த்தி ஆறுது. நம்ம நிறைய பாபங்கள் பண்றோமே, ஆனா நீங்க 10 விதமான பாபங்கள் தானே சொல்றேன் அப்படின்னு தோணும். நிறைய பாபங்கள் பண்ணினாலும் இந்த 10 விதமான பாபம் தான் நாம நிறைய பண்றோம். அது என்ன பாபம், ஏன் பாபஹர தசமி அப்படின்னு வருது அப்படின்னாக்க, பாருஷ்யம் அனிருத்தம் செய்வ பைஷூன்யம் சாபி சர்வசா அசம்பத்த பிரலாபம் ச வாங்மயம் ஸ்யாத் சதுர்விதம் அதத்தானாம் உபாதானம் ஹிம்சா செய்வ அவிதானதः பரதாரோப சேவா ச காயிகம் த்ரிவிதம் ஸ்மிருதம் பரத்ரவ்யேஷு அபித்யானம் மனசா அனிஷ்ட சிந்தனம் விததாதி நிவேஷம் ச த்ரிவிதம் கர்மமானசம் அப்படின்னு ஸ்லோகம் கொடுக்கற. வாக்கால 4 விதமான பாபம் பண்றோம். வாக்குனா நாக்கால 4 வித பாபம். சரீரத்தினால 3 விதமான பாபம். மனசுனால 3 விதமான பாபம். நாக்கால 4, சரீரத்தினால 3, மனசுனால 3. ஆக 10 விதமான பாபங்கள் அப்படின்னு சொல்றது. நாக்கால பண்ணக்கூடிய 4 பாபம் என்ன அப்படின்னா, பௌருஷ்யம், கடுமையா பேசுறது, எரிஞ்சி விழறது.
இன்னொருத்தர் மனசு புண்படுற மாதிரி பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இனிய உளவாத உண்ணாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்ற. திருக்குறள்ல சொல்லும் பொழுது, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்றார். பார்த்தீங்களா திருக்குறள்ல? நம்மளுடைய சாஸ்திரம் தான் எல்லாமே. எல்லா மகான்களும் நம்மளுடைய சாஸ்திரத்தை தான் பேசியிருக்கா. கடுமையா பேசக்கூடாது, அனர்த்தம் செய்வ பொய் பேசக்கூடாது, பைசூன்யம் சாப்பி சர்வசா கோழி மூட்டி பேசக்கூடாது, அடுத்தவாளை அவ இல்லாத பொழுது அவளை பற்றி இல்லாத பொல்லாதையும் சொல்லி அவளுக்கு நிறைய அவளை பற்றியே நிறைய விஷயங்கள்லாம் பேசுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அசம்பத்த பிரலாபம் ச வீணான பேச்சு, ஒன்றுத்துக்குமே உதவாமல் சில பேர் 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பா ஃபோனில், அது மாதிரி இருக்கக்கூடாது. அசம்பத்த பிரலாபம் ச வீணான பேச்சு இருக்கக்கூடாது. வாங்மயம் சியாத் சதுர்விதம், அதாவது கடுமையான பேச்சு பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அடுத்தவாளை பற்றி அவ இல்லாத சமயத்தில் இல்லாத புல்லாதையும் சொல்லி கோழி மூட்டக்கூடாது, வீணான பேச்சு பேசக்கூடாது. இந்த 4 நாளை நம்ம நாக்கால பண்ணக்கூடிய பாபம். அடுத்தது உடம்புனால பண்ணக்கூடிய பாபம், சரீரத்தினால. அதத்தானாம் உபாதானம், ஒருத்தர் ஒரு பொருள் நம்ம கிட்ட கொடுக்கல அப்படின்னாக்க அந்த பொருள் அவளுக்கு தெரியாம நம்ம எடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருட்டுன்னு அர்த்தம். அது ஒரு விதமான பாபம். எந்த ஜீவராசிகளுக்கும் யாருக்குமே ஹிம்சையா இருக்கக்கூடாது, யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது. எந்த ஜீவராசிகளுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது. பரதாரோப சேவாச்ச, அடுத்தவனுடைய பத்னி மேல ஆசைப்படக்கூடாது. காயிகம் திரிவிதம் ஸ்மிருதம், அதாவது ஒருத்தர் கொடுக்காத பொருளை அவளுக்கு தெரியாம நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம யாருக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது, அடுத்தவா பத்னி கிட்ட நம்ம ஆசைப்படக்கூடாது. இது 3ம் மனசனால சரீரத்தினால பண்ணக்கூடிய பாபம். மனசால பண்ணக்கூடிய பாபம் என்ன அப்படின்னா பரத்ரவ்யேஷு அபித்யானம். ஒரு வசந்ததான ஒரு பொருள் இருக்கு, வசந்ததோ மட்டமோ எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் நம்ம அடையணும்னு மனசனால கூட அதை நினைச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. பரத்ரவ்யேஷு அபித்யானம் மனசா அனிஷ்ட சிந்தனம். அசூயப்படக்கூடாது, இன்னொருத்தர் மேல பொறாமப்படக்கூடாது. அவன் அப்படி இருக்கானே நம்ம எப்படி இருக்கோமே, அவன் அப்படி சௌக்கியமா இருக்கானே நான் அப்படி மண்ணா போறேன்னு சில பேர் பொறாமப்பட்டு அவன் அப்படியா இன்னும் இப்படியா இன்னொன்னு சில பேர் மனசனால சபிப்பா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. விததாதி நிவேஷம் ச திரிவிதம் கர்மமானசம், தப்பான காரியம் மனசனால நினைக்கக்கூடாது, அதர்மமான காரியம் மனசனால நினைக்கக்கூடாது, நம்ம தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ள நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இந்த 10 விதமான பாபத்தை போக்கக்கூடிய புண்ணியமான காலம் நாளைக்கு பாபஹர தசமி அப்படின்னு சொல்றது. இந்த தசமி புண்ணிய காலத்துல கங்கா ஸ்லோகத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணிட்டு கங்கா பூஜையை பண்ணி ஒரு பிராமணால வரவழைச்சு நம்ம ஏதோ ஒரு தானங்கள் கொடுத்து இந்த நம்மளுடைய பாபத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. காசியில தசாஸ்வமேத காட் அப்படின்னு இருக்கும். அந்த தசாஸ்வமேத காட்டுன்னு இப்பதான் பேர் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ருத்ர சரஸ் அப்படின்னு அந்த தீர்த்தத்துக்கு பேரு. பிரம்மா 10 அஸ்வமேத யாகம் பண்ணினதுனால தசாஸ்வமேத காட் அப்படின்னு அஸ்வமேத காட்டுன்னு அதுக்கு பேர் வந்தது. அந்த காட்ல யார் குளிக்கிறாளோ அவ 10 அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்றது காசி மகாத்மியத்துல. அந்த அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணாலும் விசேஷம். அல்லது நான் கங்கா ஸ்லோகத்தை சொல்லி அனுப்புகிறேன், அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை கேட்டோ இல்லை அதை ஃபாலோ பண்ணியோ அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானத்துக்கு அப்புறம் கங்கா நாமத்தை சொல்லிண்டே ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானத்துக்கு அப்புறம் சுத்தமான மடிவஸ்திரத்தை கட்டிண்டு கங்கா பூஜை பண்ணணும்.
கங்கா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாத்தியாரை வரவழைச்சி தானங்கள், நம்மளால் என்ன தானங்கள் முடியுமோ அந்த தானங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்கிறது. நம்மளுடைய பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான புண்ணியமான காலம் நாளைய தினம். அதனால் எல்லா பக்தாலும் இந்த பாபஹர தசமியை பிரயோஜனப்படுத்திண்டு நம்ம பண்ணின பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி புண்ணியாத்மாவாக மாறுறதுக்கு பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு எல்லா பக்தாலும் அதை அனுஷ்டானம் பண்ணணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.